ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம வெள்ளை சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். இந்த வடகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 10 பல்லு பூண்டு 2 சேர்ந்து ஒரு வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, இது வந்து பேபி பொட்டட்டோ, அதனால் 3ன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தோடு வதக்கும்போது இது வதங்கி சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக. இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. அந்த தக்காளி வேகமாக சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போடுங்க, கடலையிலையும் நம்ம உப்பு போட்டுருக்கோம். இப்போ இது 2 சேர்ந்து நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காரத்துக்கு 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து அதே மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் 2ம் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் வதக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேக வச்ச தண்ணி, இந்த கொண்டக்கடலை வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்டல் தண்ணி மாத்திரம் நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா அந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாடை போய் வரட்டும். குழம்பு கொதித்து பச்சை வாடை போகும்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 பாதாம், பாருங்கள், இது பாதாம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை போட்டுங்க, இல்லை முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 மூடி தேங்காய், இது 2ஐயும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம குழம்பை போய் பார்க்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலையே போட்டுறோம். ஏன்னா இதில் கொண்டக்கடலையிலேயும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் விழுது அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சுண்டல் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேலம் சுந்தரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.